கிளிநொச்சி கரைச்சி புளியம்புக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் விழா வழமை போன்று இவ்வருடம் 25/3/2026 அன்று ஆரம்பித்தது. 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அன்று பொங்கல் விழாவுடன் நிறைவு பெற்றது. 101 பொங்கல் பானைகள் வைத்து அங்கு அழகிய முறையில் பக்தி மார்க்கமாக அதனை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக அருள் தரும் அருள் வடிவமாக நாகதம்பிரான் ஆலயம் அமைந்திருந்தது. நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவத்திற்கு இங்கே நேர்த்திக்காக வருகின்ற காவடிகள், தூக்கு காவடிகள், பறவை காவடிகள் தயவு செய்து ஆலய வளாகத்தினுள் உள்நுழையும் போது உங்களுடைய ஒலிபெருக்கியினை நிறுத்திவிட்டு உள்நுழையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாகதம்பிரான் கோவிலின் வரலாறு அற்புதமானது. பக்தர்கள் அருளுக்கும் நம்பிக்கைக்குமானது. நாகதம்பிரான் ஒரு பக்தி நெறிகளை கடைப்பிடித்த தாயின் வயிற்றில் பிறந்ததாக இன்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாகதம்பிரானின் தாயவள் பானையொன்றுக்குள் சேலை உடுத்தி நாகதம்பிரானை பாதுகாத்து வந்ததாகவும், அதே வேளையில் நாகதம்பிரான் வெளியில் சென்று பொடியன், சாறை என பல நட்புகளோடு வீட்டுக்குள் வந்துள்ளார். இதனை தாயானவள் வீட்டு கை விளக்குமாறோடு துப்புரவாக்கி கொண்டிருக்கும் பொழுது இப்பாம்புகள் வர கண்டவளுக்கோ நிறைந்த கோபங்கள் ஏற்பட்டு விட்டது. கண்ட பாம்புகளோடு வருகிறாய் என கூட்டிய பெருக்கிய விளக்கமாத்தோடு உயர்த்தி கேட்க, நாகதம்பிரான் கோபத்தோடு தன்னோடு வந்த பாம்புகளோடு கோபப்பட்டு அந்த வீட்டை விட்டே அந்த பாம்புகளோடு வெளியிட போயிட்டார். பின் புத்தூரில் வரமாட்டேன் என இருந்துவிட்டு, வரமாட்டேன், இவ்விடத்தை விட்டு அசைய மாட்டேன் என அங்கேயே தங்கிவிட்டார். தாய் தகப்பன் பிள்ளையான நாகதம்பிரானை தேடி அலைந்தனர். இரவு பகலாக கை விளக்கோடு தேடி தேடி அலைந்தனர். அழுதனர், புரண்டனர். இரக்க குணத்தோடு கனவில் நாகதம்பிரான் தோன்றி தனது இருப்பிடத்தை அறிய குரங்கு ஒன்று வழிகாட்டும் என கூற, அங்கு குரங்கின் உதவியோடு அவ்விடத்தை சென்றனர். அவ்விடத்துக்கு சென்று அங்கு நாகதம்பிரானை பார்க்கின்றனர். புதூரில் உள்ள பாலை மரத்தில் நாகதம்பிரானை கண்டனர். தங்கத்தாப்பாளத்தில் பண்டமெடுத்து என்னை அழைத்துச் செல்லுங்கள் என நாகதம்பிரான் கூறினார். அதுவே காலகாலமாக வருடா வருடம் பண்டமெடுப்பது வழக்கமானது. 8 நாட்கள் திருவிழா, அன்னதானங்கள் வழங்கி பக்தர்களின் பசியார வைப்பர். நிறைவான 8ஆம் நாள் கோலாகலமாக இருப்பதனை நாம் காட்சியூடாக காண்கின்றோம். இத்திருவிழா காலங்களில் பக்தர்கள் வாழ்வு பற்றிய பார்வைகள் பார்ப்பதில்லை. தற்போது குஞ்சரண்ணா என அழைக்கப்படும் இப்பணியினை மேற்கொள்கின்றார். இதற்கு முன் அவரது அண்ணன் மணியண்ணை பராமரித்து வந்தார். இவர்கள் நாகதம்பிரானை பெற்றோடுத்தோரின் பரம்பரையை சார்ந்தவர்கள் எனவும் கூறப்படுகின்றது. கோவிலை சுற்றியுள்ள காணிகள் சுமார் 20 ஏக்கருக்கு மேலாகும். இதில் கிடைக்கும் பலன்கள் யாவும் கோவிலுக்கானதாக பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அலுவலக காரியாலயத்துக்கு முன்பாக வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல கிளிநொச்சி கரைச்சி புளியம்புக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவத்திற்கு இங்கே நேர்த்திக்காக வருகின்ற தயவு செய்து நீங்கள் உங்களுடைய காவடிகளை ஆட்டும் போது இங்கே மேலே ஓடப்பட்டிருக்கின்ற அந்த மின் கம்பிகளை அவதானித்து உரிய முறையில் அந்த காவடிகளை ஒழுங்கமைக்குமாறு